திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் பானுசவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஞானம் என்றால் என்ன, அந்த ஞானம் அடைவது எப்படி, இதை பற்றி நாங்கள் இந்த போதனையில் கொஞ்சம் விரிவாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம். பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த ஞானமானது சத்தியத்தை புரிந்து உணர்தல். சத்தியத்தை புரிந்து உணர்தல் தான் ஞானம். அப்போ அது ஒரு எண்ணம் கிடையாது. ஞானம் என்றால் ஒரு எண்ணம் கிடையாது. எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம், எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் ஞானம். அப்போது இது எப்படி நாங்கள் இந்த ஞானம் அடைவது என்பதை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் ஞானம், அதுதான் ஞானம். அப்போ ஞானம் அடைந்த ஒருவர் இருக்க முடியாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால், சத்தியத்தை புரிந்து உணர முடியாது தியானம் செஞ்சு சமத்த தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த உணர்வு அற்ற சுபாவத்தை அடைந்ததன் பிறகு அதுதான் ஞானம் என்று இன்றைக்கு சொல்லும் போதனையாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. அப்போது அவர்கள் எல்லாமே போதனை செய்யும் இந்த ஞானம் என்பது உண்மையான ஞானம் கிடையாது. அது பொய்யான ஞானம், அது போலியானது. மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் மூழ்கி பரவச நிலையில் இருந்து உணர்வு அற்ற சுபாவத்தை, அதிர்வு அற்ற சுபாவத்தை அடைந்ததன் பிறகு அவர்கள் இதுதான் ஞானம் என்று சொல்கிறார்கள். அப்போ அது பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைய முதல்ல ஜட்டில நிகண்ட பிராக்மண என்கிற இந்த இந்துக்கள் வேதத்தில் உள்ளவர்கள் எல்லாமே செய்தது தான் இந்த சமத்த தியானம். ஆலார காலாம உத்தகராம புத்திர பசக தௌச என்ற இந்த எல்லாருமே குருமார்கள் அனைவருமே இந்த தியானத்தில் தான் மூழ்கியிருந்தாங்க. அப்போ அவர்கள் இந்த தியானத்தில் மூழ்கி இருந்து பரவச நிலையில் இருந்து கொண்டு இதுதான் ஞானம் என்று அன்றைக்கும் சொன்னாங்க. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள், சித்தார்த்தர் அவர்கள் அதை ஒத்துக்கலை. இதுதான் ஞானம் என்று ஒத்துக்கலை. இது துன்பத்திலிருந்து இன்னும் மீளலை, துன்பத்திலிருந்து இன்னும் விடுதலை அடையலை என்பதை புரிந்து கொள்கிறார்கள் சித்தார்த்தர் அவர்கள். இப்போ அதனால தான் அவங்க எல்லாத்தையும், இந்த குருமார்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாகவே போகிறாரு காட்டுக்குள்ளே. போயிட்டு இந்த படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் செய்கிறார். அதுதான் விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானம் மூலியமாக தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்கிறார். அப்போது இதுதான் அப்போ புரிந்து கொண்ட விடயத்தை உணர்கிறார்கள். அப்போது அது மனதை ஒரு நிலைப்படுத்துவது அல்ல. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு பரவச நிலையில் மூழ்கி இருப்பது அல்ல இந்த விதர்சனா தியானம் என்பது. விதர்சனா தியானம் என்பது மனம் உருவான விதம் பற்றி தேடுதல் செய்தது, விமர்சனம் செய்தது தான் விதர்சனா தியானம். அப்போ அதுதான் இன்றைக்கு சொல்ல மாட்டேன்றாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி கதைக்க மாட்டேன்றாங்க. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி இருப்பதை பற்றி சொல்கிறாங்க. அதில் உண்மை கிடையாது, அது உண்மையான ஞானம் கிடையாது. ஏனென்றால் அது ததங்க மற்றும் நிஷ்கமன பிரகான என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். ததங்க என்றால் நிஷ்கமன என்றால் அது இந்த தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பதை போல் அது கொஞ்ச நேரத்துக்கு தியானத்தில் இருக்கும் வரைக்கும் அது சமாதி நிலையில் இருக்கும்.
அந்த சமாதி நிலையில் மனம் அமைதி அடைந்து இருக்கும். ஆனால் பந்தை விட்டதன் பிறகு பந்து மேலே வருவது போல நாங்கள் தியானத்திலிருந்து வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது, அன்றாட காரியங்களில் ஈடுபடும் போது மனம் மறுபடியும் அதிர்வுக்கு உள்ளாகிறது. அதிர்வுக்குள்ளாகி அங்கே அந்த சமாதி நிலை அழிந்து போகிறது. அப்போ அது உண்மையான ஞானம் கிடையாது. அப்போ இப்படி மூழ்கி இருந்து கொண்டு இந்த சமத்த தியானத்தில் பரவச நிலையில் இருந்து கொண்டு இதுதான் ஞானம் என்று சொல்லும் போதனையார்கள் சொல்வது எல்லாமே பொய்யான ஞானம். அது உண்மையான ஞானம் கிடையாது. அவர்கள் அந்த அதிர்வற்ற சுபாவத்தில் இருப்பதனால அப்போ அங்கே மனம் எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போகலை, மனதுக்கு வேல்யூ இல்லாமல் போகலை. ஏன் மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடையலை, கற்பனையிலிருந்து அவர் விடுதலை அடையலை. கற்பனையிலிருந்து அவருக்கு விடுதலை அடைய முடியாது. ஏன்னா மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் தான் மனதின் மீள்வார். அதுதான் பகவான் புத்தர் கூறிய வழி. மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவரால் எப்படி மனதிலிருந்து மீள முடியும்? அவர் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பார். அப்போ அவர் இருப்பது மூடத்தனத்தில் தான். அப்போ அந்த மூடத்தனத்தில் மூழ்கி இருந்து கொண்டு இதுதான் புத்தரும் செய்தார் என்று சொல்வது உண்மையான ஞானம் கிடையாது. அவர்கள் யாருமே ஞானம் அடையலை. அவங்க எல்லாமே இந்த மூடத்தனத்தில் தான் மூழ்கி இருக்கிறாங்க. அப்போது இது பொய்யானது, இது போலியானது. அப்போ அதில் அங்கே அப்படி மூழ்கி இருப்பதனால யாருக்கும் துன்பத்தில் மீளும் வழி அங்கே கிடையாது, மனதில் மீளும் வழி அங்கே கிடையாது. அப்போ மனதில் மீளணுமா இருந்தால், துன்பத்திலிருந்து நாங்கள் மீளணுமா இருந்தால் மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொள்ளணும். முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது தர்ம போதனையில், சத்திய தர்ம போதனையில் தான் அது இருக்கிறது. அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம், அவர் இந்த பகவான் புத்தரின் சத்திய தர்மத்துக்குள் இந்த தத்துவத்தில் அவர் கேட்கிறார். அப்போது கண்ணும் காதும் இணைந்தது தான் மனது. இந்த 5 சென்சர்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது. 5 சென்சர்கள் இணையாட்டி அங்கே மனம் என்று ஒன்று கிடையாது. பிறந்தபோது அப்போ பிஞ்சு குழந்தைக்கு மனம் என்று ஒன்று இருக்கலை. அப்போ பிறந்த குழந்தைக்கு மனம் அங்கே பிரபாஸ்வரம், தூய்மையானது, பாலை போல சுத்தமானது. அப்போ அதுதான் பிரபாஸ்வரம். அப்போ அது பெரிய ஆளானதுக்கப்புறம் எப்படி இந்த சுத்தமான மனம், பாலை போல சுத்தமாக பரிசுத்தமாக இருந்த தூய்மையாக இருந்த பிரபாஸ்வரமான மனம் எப்படி தூய்மையற்ற நிலையை அடைந்தது என்று விமர்சனம் செய்வது தான் விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானம் மூலம்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த மனம் எப்படி உருவானது, ஆன்மா எப்படி உருவானது என்று முதலில் விமர்சனம் செய்து அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்ட விடயம் தனக்குள் உறுதியாகுகிறது. அப்போ உறுதியான நிலை தான் அந்த விழிப்புணர்வு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த உணர்வுக்குள்ள விழித்து கொள்ளும் போது அங்கே அதுதான் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இதுதான் சத்திய ஞானம். சத்திய ஞானம் என்றால் வாழை மரம் என்கிற போது, வாழை மரம் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் தான் வாழை மரம். அப்போ வாழை மரம் வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் தான் வாழை மரம். வாழை மரம் வெளியில் அல்ல. அப்போ வெளியில் இல்லாததைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம். வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லும் வரைக்கும், சொல்லிக்கொண்டு இருக்கிறது என்று பிடிப்பில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த மனதின் மாயக்குள்ளே, ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் அப்போ நாங்கள் இருக்கோம். அப்போது இந்த துஷ்டியில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கோம். அப்போ உலகம் உண்மை என நம்பி அதில் மூழ்கி இருந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த சமத்த தியானத்தில் மூழ்கி இருப்பதனால அவருக்கு உலகம் இல்லாமல் போகலை, அவருக்கு உலகம் இருக்கிறது. அப்போ உலகத்தில் இருந்து அவர் மீளலை, அவருக்கு உலகத்தில் இருந்து மேலும் வழி அவருக்கு கிடைக்கல. அப்போது இந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர், வாழை மரம் என்பது ஒரு எண்ணம், அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இணைந்தது வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது
அப்போது வாழை மரம் அவருக்கு வெளியில் இருக்கா? இல்லை, வாழை மரம் அவருக்கு வெளியில் இல்லை. வெளி உலகம் என்பது உண்மை கிடையாது, அது சத்தியம் கிடையாது என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணரும் போது, இந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது, இதுதான் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாத, மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு மனிதர் ஞானத்தை பற்றி கதைக்கிறார் என்றால் அது உண்மையான ஞானம் கிடையாது, அது போலியானது, பொய்யானது. அவர்கள் உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை ஏமாற்றி சம்பாதிக்கவும், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும், தன்னை உலகத்துக்கு பெரிய ஆள் என்று அடையாளப்படுத்தி கொள்ளவும், பெரிய ஒரு வியாபாரியாகவும் இன்றைக்கு திகழ்கிறார்கள், உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது எதுவுமே உண்மையான ஞானம் கிடையாது, எல்லாமே போலியானது, எல்லாமே பொய்யானது. அவர்கள் எல்லாமே இருப்பது கற்பனையில். அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் கற்பனையிலிருந்து மேலும் வழிக்கு வருகிறார். கற்பனையிலிருந்து மேலும் வழிக்கு வந்தவர் சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறார். சத்தியத்தை விழித்து கொண்டு, சத்தியத்தினூடாக அவர் விழித்து கொண்ட போது சத்தியமும் அவரும் இரண்டு கிடையாது. அப்போ வாழை மரம் வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அப்போது வாழை மரம் வெளியில் இல்லை என்றால் அப்போ அந்த துஷ்டியிலிருந்து நான் மீள்கிறேன். அப்போது வாழை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. அப்போ வாழை மரம் வெளியில் இல்லை என்றால் அப்போ நேதம் மம நேசோ அமஸ்மிங் நேசோமே அத்தா. அப்போது வாழை மரம் இருக்கிறது என்று சொன்னால், வெளியில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நான், அந்த எண்ணம் தான் நான். அப்போ அது எனதான நான், அதுதான் நான், அது எனதானது, அதுதான் என்னுடைய ஆன்மா. அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் வாழை மரம் வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது, அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் நேதம் மம நேசோ அமஸ்மிங் நேசோமயத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் சத்திய ஞானம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்காமல் ஸ்ருதவத் ஆரிய சிராவகராகாத ஒருவருக்கு சத்திய ஞானம் கிடையாது. சத்திய ஞானம் அடைந்தவர் தான் கிருத்திய ஞானத்துக்கு வருகிறார். அதாவது மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்பவர் தான் மனதில் மேலும் வழிக்கு வருகிறார். அப்போ அதுதான் கிருத்திய ஞானம். சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம். அப்போ கிருத்திய ஞானம் என்பது மனதில் மீளும் வழி. மனதில் மீளும் வழிதான் துன்பத்தில் மேலும் வழி. துன்பத்தில் மேலும் வழிதான் நிர்வாணம் அடையும் வழி. நிர்வாணம் அடையும் வழிதான் பகவான் புத்தர் கூறிய இந்த நிரந்தரமான வழி. அந்த வழியில் பயணம் செய்பவர் ஸ்ருதவத் ஆரிய சிராவகர். அவர் முதலில் சத்திய தர்மத்தை கேட்டிருக்கணும். அவர் சத்திய தர்மத்தை கேட்டு அவர் விமர்சனத்தினூடாக உலகம் என்பது கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது. அப்போ உலகம் வெளியிலல்ல, அது எல்லாமே இந்த சென்சர்களால் உள்நுழைந்தது. கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது, மூக்குக்கு உணர்ந்தது, நாக்குக்கு உணர்ந்தது, உடம்புக்கு உணர்ந்தது. அப்போ இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்தது, ஒன்றாக சேர்ந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். கண்களுக்கு தெரிந்தது வெளியில் இருக்கிறது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கி சொல்லிக்கொண்டு அந்த இருக்கிறது என்ற துஷ்டியில் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்பில் இருக்கும் நாங்கள் ஆன்மா என்ற துஷ்டியில் இருக்கிறோம். துஷ்டியில் இருக்கும் எங்களுக்கு துன்பம்தான் மிஞ்சி இருக்கிறது. எங்களுக்கு இருப்பது துன்பம் மட்டுமே. நாங்கள் போவது துன்பத்துக்கே, நாங்கள் வாழ்வது துன்பத்திலே. ஏன் இல்லாத ஒன்றை தான் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். இல்லாத ஒன்றை இருக்கிறது, அது நிச்சயமாக இருக்கிறது, அது உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது துன்பத்தில், போவது துன்பத்துக்கே. அப்போ இந்த பயணம் முடிவில்லாத பயணமாக தொடர்கிறது. இந்த இல்லாததை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கும் வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அந்த பயணமானது தான் கர்ம பூமி. இந்த பயணத்தை மேற்கொள்பவர் கர்ம பூமியில் இருக்கிறார். அவர் நல்லதை செய்து நல்லதையும், கெட்டதை செய்து கெட்டதையும் என்று
2 பக்கங்களிலும் அவர் தாவி தாவி அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு போய்க்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பயணத்துக்கு அவருக்கு முடிவே இல்லை. அப்போ அதில் இருக்கும் இந்த மனிதன் சமத்த தியானத்தை செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் மூழ்கி இருப்பதனால அவர் ஞானம் அடைந்து விட்டாரா? இல்லை, அவர் ஞானம் அடையலை. அவர் போலியானதை பிடித்து கொண்டு உண்மையினை நம்பி அவரும் இருப்பது துஷ்டியில், அவரும் இருப்பது இந்த கற்பனையில். அவருக்கும் விமோச்சனம் கிடையாது, அவருக்கும் விடுதலை கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சமுச்சேத பிரகாண என்றால் மனதை ஒருநிலைப்படுத்துவது அல்ல, மனதிலிருந்து மீள்வது, துன்பத்திலிருந்து மீள்வது தான் இந்த சமுச்சேத பிரகாண என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். சமத்த தியானத்தில் மூழ்கி இருப்பவர்கள் ததங்க மற்றும் நிஷ்கமன பிரகாணையில், அதாவது அந்த நேரத்துக்கு வரும் அந்த சுவையில் அவர்கள் இருக்கிறார்கள். அல்பமான சுவையில், அல்பமான இந்த சுவையில் இருந்து கொண்டு இதுதான் புத்தர் செய்தார், இதைத்தான் சொன்னார் என்று சொல்லி கொண்டும் இருக்கும் இவர்கள் இருப்பது உண்மையான ஞானத்தில் அல்ல. இவர்கள் யாருக்கும் ஞானம் என்றால் என்னன்னு தெரியாது, தெரிவதற்கு வாய்ப்பும் இல்லை இவர்களுக்கு. அப்போது இப்படியானவர்கள் அந்த காலத்திலும் இருந்தாங்க தானே. யார்? ஜட்டில நிகண்ட பிராக்மண என்கிற ஆளார காலம் உத்தகராம புத்ச பசக தவுச இவர்கள் எல்லாமே இந்த தியானத்தில் தான் மூழ்கி இருந்தாங்க. அப்போ அவர்களிடத்துல எல்லாரும் இடத்துலையும் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைய முதல்ல இந்த தியானத்தை தான் செய்து கொண்டு இருந்தார் அவங்களோட சேர்ந்து. அப்போ எல்லாத்தையும் கைவிடுறார் கடைசியில். இதில் எதுவுமே உண்மை கிடையாது. இப்படி மூழ்கி இருப்பதனால மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அப்போது உலகம் இல்லாமல் போகலை, துன்பம் இல்லாமல் போகலை. அப்போ துன்பம் வந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ துன்பத்தில் மேலும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் தேடினார்கள். அப்போ துன்பத்தில் மேலும் வழியை தேடினால் மனதிலிருந்து அவர் மீளணும். மனதிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளத்தான் சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். எங்கேயுமே நீங்கள் தியானம் செய்யுங்க, அப்போ நீங்கள் ஞானம் அடைவீங்கன்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே சொல்லலை, யாருக்குமே சொல்லலை. அப்போ தியானம் செய்வதனால அது உண்மையான ஞானம் கிடையாது. உண்மையான ஞானம் என்றால் அது சத்திய ஞானமாக இருக்கணும். அதுதான் சம்மா திட்டி. சத்தியத்தை புரிந்து உணர்வது தான் சம்மா திட்டி. அப்போ சத்தியத்தை புரிந்து உணராத வரைக்கும் அவர் இருப்பது மித்யா துஷ்டியில். மித்யா துஷ்டி என்றால் அது பிழையான துஷ்டி. ஆன்மா என்ற துஷ்டி அதுதான் சக்காய துஷ்டி. அப்போ அந்த துஷ்டியில் மூழ்கி இருந்து கொண்டு அதில் என்ன தான் தியானம், எப்படியெல்லாம் தியானம், பல வகையான தியானங்கள் இருக்குது சமத்த தியானத்தில். எதில் அவர் மூழ்கி இருந்தாலும் அவர் போவது துன்பத்துக்கே. இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணத்தை கூறுகிறார்கள் பகவான் புத்தர்கள். இந்த சமத்த தியானத்தில் மூழ்கி இருப்பதனால அவர் இந்த அதிர்வற்ற சுபாவத்தில் இருக்கிறார். ததங்க பிராகணையில் ஒரு அதிர்வற்ற, ஒரு உணர்வற்ற சுபாவத்தில் அவர் இருக்கிறார். இன்றைக்கு இமயமலையிலெல்லாம் தியானம் செய்யும் இந்த யோகிகள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் இந்த மாதிரி அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த சமத்த தியானத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய மனம் அதிர்வற்ற சுபாவத்தில், உணர்வற்ற சுபாவத்தில் அவர்கள் மூழ்கி இருப்பதனால அவர்களுடைய இறப்பின் பிறகு, அவர் இறந்ததன் பிறகு அவர் அரூப என்ற உருவமற்ற உலகத்தில் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அப்போ அதைத்தான் பிரபஞ்சம் என்று கூறுகிறாங்க. அப்போ அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம் என்று கூறுவது இதைத்தான். அப்போ இது நிகண்ட அவர்கள் நிகண்ட என்ற இந்துக்கள் வேதத்தில் போதனை செய்தது. அப்போ அது புத்தர் போதனை செய்தது அல்ல. அப்போ அவர் அங்கே அந்த அரூப என்ற உருவமற்ற உலகத்தில் பிறப்பார். அப்போ பிறந்தவர் பல ஆயிரக்கணக்கான வருஷமாக அவர் அந்த பிறவியில் இருப்பார். உருவமற்ற உலகத்தில் அவர் இருப்பார். என்றைக்காவது ஒரு நாளைக்கு, எப்போ பல ஆயிரம் வருடங்கள் கடந்தாலும் அவருடைய அதிர்வு ஒரு நாளைக்கு அவருடைய மனம் அதிர்வு அடையும். உணர்வு அற்ற சுபாவத்தை அடைந்திருந்த அவருடைய உணர்வு உருவாகும். அப்போ அந்த அதிர்வு அடையும் போது, அவருடைய அதிர்வுக்கு உள்ளாகும் போது, மனம் அதிர்வுக்கு உள்ளாகும் போது அவர் மறுபடியும் பிறப்பார் என்று எங்கே இந்த காம பூமியில் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள்.
அப்போ இன்னைக்கு போதனை செய்யும் போதனையாளர்கள் இருக்கிறாங்க. தலப்பாகையை கட்டிக்கொண்டு தாடியை வளர்த்து கொண்டு இதுதான் சொன்னார், இதை தான் செய்தார் என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் எல்லாமே இந்த அருப்ப தியானத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த அருப்ப தியானத்தில் இருந்து கொண்டு தர்மம் இதுதான், சத்தியம் இதுதான் என்று போதனை செய்வதனால அவர்கள் உலகத்தை வெல்லலை, மரணத்தை வெல்லலை. அப்போ மரணத்தை வெல்வதாக இருந்தால் அது சத்திய தர்மத்தை அடைந்து சத்தியத்தை கேட்டு சத்திய ஞானம் அடையணும். அப்போ அவருக்குத்தான் காம பூமியிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதுவரைக்கும் காம பூமியிலிருந்து அவருக்கு விடுதலை கிடையாது. அவர் இந்த சமத்த தியானத்தில் மூழ்கி உருவமற்ற உலகத்தில், அரூப தியானத்தில் மூழ்கி உருவமற்ற உலகத்தில் அவர் பிறந்து அப்போ அங்கே பல ஆயிரம் வருடங்களாக இருந்து அவர் மறுபடியும் அதிர்வு பெறும்போது அதிர்வு அடையும் போது அந்த அதிர்வின் காரணமாக மறுபடியும் அவர் மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்ற அவருடைய ஈகோ எப்படியாக இருந்ததோ அந்த ஈகோவின் காரணமாக அந்த ஈகோவுக்கு பதிலாக அவர் கர்ம பூமியில் இருப்பதனால அவருடைய கர்மத்தின் காரணமாக அவர் இந்த கர்ம பூமியில், இந்த காம பூமியில் அவர் பிறப்பார் என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்தியம். அப்போது அவர் மானிய மக்கரோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல குரங்காகவோ நாயாகவோ அவர் பிறப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணராத வரைக்கும், படிக்க சமுப்பாத தர்மம் தெரியாத வரைக்கும், அவர் இந்த விதர்சனா தியானத்துக்கு வராத வரைக்கும் தர்ம போதனை கல்யாண மிச்சவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்டு அதில் விமர்சனத்தினூடாக இந்த சத்திய மனம் எப்படி உருவானது, ஆன்மா எப்படி உருவானது என்ற விமர்சனம் அவர் செய்யாமல், சத்திய தர்மத்தை கேட்டு அந்த விமர்சனம் செய்யாமல் அவர் இந்த சத்திய ஞானம் அடைய முடியாது. சத்திய ஞானம் அடைந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீள்வார். அப்போ வெளி உலகத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் வெளி உலகம் அவருக்கு உண்மையாகாது. அப்போ அவர் கர்ம பூமியை வென்றவர் இவர்தான் காம பூமியை வென்றவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இவர்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த நியத சம்போதி பராயணை என்று பகவான் புத்தர் அவர்கள் இவரைத்தான் போதித்தார்கள். சத்திய ஞானம் அடைந்தவர் நியத்த சம்போதி பராயணை என்றால் அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார். அவருக்கு வேறு வழி கிடையாது. அவர் தடுமாற்றத்தில் அவர் இல்லை. தடுமாற்றத்தில் இருந்து மீண்டவர், உலகை வெல்லும் வழிக்கு வந்தவர், காம பூமியை வென்றவர், கர்ம பூமியை வென்றவர், சத்திய ஞானம் அடைந்தவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ இந்த சத்திய ஞானம் அடைந்தவருக்கு கிருத்திய ஞானம் மனதில் மேலும் வழி திறக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து உணர்ந்தவருக்கு மனதில் மேலும் வழி திறக்கிறது. அப்போ அந்த வழிக்கு வந்தவர் இவர் தான். அப்போது அந்த வழியில் அவருடைய பயணம் நிச்சயமாக அவர் அந்த பயணத்தை மேற்கொள்வார். அதாவது அவர் செய்வது கிடையாது, அவருக்குள் நடக்கும் கதை ஒன்று இங்கே இருக்கிறது. அப்போ அது கதை ஒன்று கிடையாது, அது ஒரு கற்பனை கிடையாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அந்த உணர்வின் வழியாக அவர் விழித்து கொண்ட பிறகு சத்தியமும் அவரும் இரண்டு என்ற வேறுபாடு இங்கே இல்லை. சத்தியமும் அவரும் ஒன்றுதான் என்ற போது அப்போ சத்தியத்தினூடாக அந்த அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்த அவருடைய ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த ஆத்ம சமிக்கை அங்கே கரையத் தொடங்குகிறது என்றால் அவருக்கு மனதில் எண்ணங்களுக்குள்ள அந்த வேல்யூ பெருமதி இங்கே அழியத் தொடங்குகிறது, கரையத் தொடங்குகிறது. அப்போ அந்த கரைதல் தான் மனதில் எரிந்து கொண்டது தீ அணையும் சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இப்போ தீ அணைவது தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இப்போ இந்த உலகத்தில் தீ எரிந்து கொண்டிருக்கிறது, எல்லா மனதிலும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ராக தேச மோக என்ற அந்த ஆசை, கோபம், மாயை என்ற தீ முழுதாக உலகமே எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தீ அணைவது தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது படிக்க சமுப்பாத தர்மம் மூலியமாக அவர் மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து கொண்ட விடயத்தை உணர்கிறார். உணர்ந்ததன் காரணமாக சத்திய ஞானம் அடைகிறார். சத்திய ஞானம் அடைந்த சமாதிட்டிக்கு வந்த ஸ்ருதவத்தாரிய ஸ்ராவகர் மனதில் மேலும் வழியில் பயணம் செய்து மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்து 3 உலகத்தையும் வென்று காமலோகம், ரூபலோகம், அரூபலோகம் என்ற 3 உலகத்தையும் வென்று ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இது நாங்கள் புரிந்து உணரக்கூடியது. சங்கித்தே நிப்பிதாய, இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்றால் அது சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு வாழை மரம் வெளியில் இல்லை,
அது மனதில் தான் இருக்குது. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு வாழைமரம் இல்லாமல் போகாது. வாழைமரம் என்னைக்கு போல் இருக்கும், வாழைமரம் கண்களுக்கு என்னைக்கு போல் தெரியும், காதுக்கு கேட்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் அவர் புரிந்து உணர்ந்து விட்டார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததுனால அவருக்கு எதுவுமே இல்லாமல் போகாது. வழக்கம் போல் அவர் எல்லா செயல்களும் செய்வார், எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார். அவர் வழக்கம் போல் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் அவருடைய செயல்பாடுகள், ஈடுபாடுகள் எல்லாமே நடக்கும். அதில் மாற்றம் கிடையாது. இந்த சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு, சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவருடைய அந்த மனதில் எரிந்து கொண்ட தீ இங்கே அணையப்படுகிறதே தவிர இது வெளி உலகத்தில் மாற்றம் கிடையாது. அது வழக்கம் போல் அது அந்தந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். அங்கே மனதுக்குள் எரிந்து கொண்ட தீ தான் இங்கே அணைகிறது. அதுதான் இந்த நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அணையும் போது அந்த அணைந்த சுபாவம் தான் நிர்வாணம். அப்போ அதுதான் பிரபாஸ்பரம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அந்த பிஞ்சு குழந்தையைப் போல, பிறந்த பால் குடிக்கும் பிஞ்சு குழந்தையைப் போல இந்த மனம் பிரபாஸ்பரமான நிலையை அடைகிறது, தூய்மையான நிலையை அடைகிறது, பசுமையான நிலை, புனிதமான நிலை. அப்போ அந்த நிலையை அடையும் இந்த சுத்தவத்தாறு சாவகர் அந்த பிஞ்சு குழந்தையைப் போல அவருடைய மனதில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ மனதில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் அந்த எண்ணங்களுக்கு பெருமதியும் மதிப்பும் இல்லை. அப்போ அது பெருமதியும் மதிப்பும் அழிந்த நிலை தான் நிர்வாணம். அப்போ அங்கே தீ அணைந்த சுபாவம். அப்போ அந்த தீ அணைந்ததன் பிறகு அப்போ அவர் இருக்கிறாரா? அவரும் இல்லை. அப்போ அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். ஆனால் இந்த உடம்பு என்பது அவர் கிடையாது. அது இந்த வாழை மரம், மாமரம், பலாமரம் போல் இதுவும் ஒன்று தான். அப்போது அது அந்த வாழை மரம் என்பது கன்றாக இருந்து வளர்ந்து பெருசாக தார் போட்டு அது அழிந்து போகிறது. அதே போல் இந்த உடம்பு அப்படித்தான். இது பிறந்து வளர்ந்து பெரிய ஆளாகி திருமணம் முடித்து எல்லாம் செஞ்சு குழந்தை குட்டிங்களை பெற்று சம்பாரித்து வீடு கட்டி எல்லாம் செஞ்சு கடைசியில் வயசு போயிட்டு இறந்து போகுது. இது சாதாரண ஒரு விஷயம். அப்போ அதுக்கு இது என்னுடையது அப்படின்ற திருஷ்டி அவர் இல்லை. அப்போ நான் என்னுடைய ஆன்மா என்ற திருஷ்டியிலிருந்து அவர் மீண்டவருக்கு அப்போ இந்த உடம்பு அவர் இல்லை. உடம்பு அல்ல புத்தர் என்றால் ஒருத்தர் அல்ல. அந்த சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர் என்றால் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அது புத்த சுபாவத்தை அடையும் இந்த ஸ்ராவக புத்தரும் இந்த உடம்பு நான் அல்ல. அப்போ கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு, நாக்கு, உடம்பு, இந்த சென்சர்கள் இருக்குது. இது இயங்குது. அப்போ இயங்குவதன் காரணமாக கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு அவர் இருக்கலை, காதையும் மூடிக்கிட்டு அவர் இருக்கலை. அப்போது எல்லா சென்சர்களும் இயங்குது. அப்போது வழக்கம் போல் அவருடைய செயல்பாடுகள் நடக்குது. அப்போது ஆனால் அதுக்கு உள்ள வேல்யூ கிடையாது, அதுக்கு ஒரு பெருமதி இல்லை. அந்த பெருமதியும் மதிப்பும் அழிந்த போது அதுக்கு அப்போது அந்த ஆசை, கோபம், மாயை இங்கே தணிந்த நிலை. அப்போ அந்த தணிந்து கரைந்து கடைசியில் அது முற்றுமுழுதாக அழிந்து போல சுபாவம் தான் நிர்வாணம். அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல பிரபாஸ்பரம், தூய்மையான மனம், வெண்மையான நிலை. அப்போது அவர் இந்த 3 உலகத்தையும் வென்றவர். காம பூமி, ரூப பூமி, அருப்ப பூமி என்ற 3 உலகத்தையும் வென்றவர் ஸ்ராவக புத்தர். தான் அவருக்கு பிறப்பு கிடையாது. ஏன்? மரணத்தை வென்று விட்டார். மரணத்தை வென்றபோது மரணிப்பதற்கு ஒருத்தர் இல்லை என்றால் அப்போ பிறப்பதற்கும் ஒருத்தர் இல்லை. அப்போ இதுதான் உண்மையான ஞானம். இதுதான் சத்திய ஞானத்தினூடாக கிருத்திய ஞானம் அடைவது. அப்போ கிருத்திய ஞானம் அடைந்தவர் தான் குத்தக் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சத்திய, கிருத்திய, கிருத்தக் என்று 3 திப்பரிவட்டங், தெவுத, சாக்காரங் என்று 3 இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த பிரத்யக்ஷம் அடையும் வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். இந்த வழியில் பயணம் செய்வார். சத்தியத்தை கையாண்டு சத்தியத்தினூடாக உலகை வென்று மரணத்தை வென்று நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இப்போ இது வெறும் கற்பனை கிடையாது, இது ஒரு சிலபஸ் கிடையாது, இந்த காதில் கேட்டு மற்ற காதில் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கதை கிடையாது. இதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் ஒளி பெருக்கும், ஒளியை தரும், இருளை நீக்கி ஒளியை தரும். இந்த பிரபாஸ்பரமான மனநிலையை நீங்கள் அடைஞ்சின்னு சொன்னால் உலகத்தை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. உலகத்தை வென்ற
உங்களுக்கு மரணத்தை வென்ற உங்களுக்கு எதுவும் இருக்காது, ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாமே தனிந்த நிலை, இதான் நிர்வாண சுவை. அந்த சுவையை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த சத்தியத்தை. அப்போ ஏதான் சாந்தங் ஏதான் பிரணீதங் எதிதான் சப்ப சங்கார சமதோ. இந்த சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம், பெரிய சினிமா நடிகராக இருக்கலாம், இந்த உலகத்துக்கே புகழ்பெற்ற ஒரு புகழ்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக ஒரு ஆளாக இருக்கலாம் நீங்கள். ஆனால் எவ்வளவு தான் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துறையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய இன்பத்தை நீங்கள் அடைஞ்சு இருந்தாலும் அதில் எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே நிச்சயம் கிடையாது. எல்லாமே பொய், கற்பனை, அதில் உண்மை இல்லை. அப்போது அதெல்லாத்தையும் நீங்கள் நினச்சி விட முடியாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாத்தையும் நினச்சி விட மாட்டீங்க. அதெல்லாமே உங்கள்கிட்டேருந்து உங்களுடைய எல்லா செயல்களும் அழிந்து போய்விடும். அப்போ உலகத்தை வென்ற சுபாவம் இதுதான். இப்போ உங்கள்கிட்ட உள்ள தீய செயல்கள், நல்ல செயல்கள் என்று 2 செயல்கள் இருக்குது. அந்த செயல்களை செய்யும் நான் இருக்கிறேன். அப்போது நான் இல்லை என்றால் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் நான். அப்போது துஷ்டியில் இருந்து மீன்ற போது நானும் இல்லை. அப்போ நானும் இல்லை என்றால் அப்போ ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாட்டி எது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். அப்போ அந்த சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். அப்போது மாளிகையில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில். அதுதான் நிர்வாண சுவை. அதற்கு படிச்சிருக்கணும், பட்டதாரியாக இருக்கணும், பணக்காரர் இருக்கணும், நல்ல பெரிய குலத்தில் பிறந்திருக்கணும், பெரிய ஜாதியாக இருக்கணும். அந்த பைலாலாம் இங்கே கிடையாது. அந்த பைலாவுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் சத்தியம் ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் கூறிய இந்த படிச்ச சமுப்பாத தர்மம், சத்திய தர்மம். இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நீங்களும் வாழ்க்கையில் பின்பற்றி பாருங்கள், நடைமுறையில் கையாண்டு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு இருப்பீங்களான்னு உங்களுக்கு யாராலும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழும் நீங்கள் இந்த பலூனை போல், காற்று நிரம்பிய பலூனை போல் அது எப்போ வெடிக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அப்போது இதை நீங்கள் விட்டுட்டு போகிற நீங்கள் கஷ்டத்தில் விழுந்துருவீங்க. அப்போ கஷ்டத்தில் விழுவாங்க. இதை எடுத்து பாருங்கள் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நிவர்த்தி செய்கிறோம். நீங்கள் இந்த வழிக்கு வந்து உங்களுடைய துன்பத்தில் மேலும் வழியை நீங்களே கடைப்பிடிப்பீர்களானால் உங்களுக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடைக்கும், மனதில் மேலும் வழி கிடைக்கும், நிர்வாணம் அடையும் வழி இங்கே கிடைக்கும். இதுதான் நிரந்தரமான வழி. இப்போ இதை தவிர இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகளில். இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்க புத்த தர்மம் இதுதான் என்று சொல்லும் போதனையாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாமே மனதின் மாய்க்குள்ளே இருப்பது அவர்கள் தெரிந்து கொள்ளாத விடயமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் எதுவும் இதை கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சத்தியம் உண்மை எதுன்னு தெரியும். அப்போது இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.